குட் மார்னிங். நம்ம இப்போ ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பகவானானவர் ஜென்ம குருவா இவ்வளவு நாளாக இருந்திருக்காரு. ரிஷபராசிக்கு ராசியிலே இருந்திருக்காரு. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி அடைகிறார். நாட்டு மக்கள் அனைவராலும் அஸ்ட்ராலஜியில், இந்த ஜோசியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பயிற்சி குரு பயிற்சி. ஏனென்று சொன்னால், குரு பகவானானவர் ஓராண்டு காலம் ஒரு ராசியிலும் தங்கியிருந்து அதற்கான பலாபலன்களை வழங்குகிறார். பார்வையாலையும் தான் இருக்கும் இடத்தாலையும் வழங்குகிறார். ஒரு முறை அனைத்து ராசிகளையும் சுற்றி வருவதற்கு அவர் 12 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். ஸோ சிம்ம ராசியில குரு பகவான் வரும்போது தான் மகாமகம், கும்பகோணம் மகாமகம் கொண்டாடப்படுகிறது. ஸோ பல சிறப்புகள் உடையது. முழு சுபரான குரு பகவான் தற்போது ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன பலன்களை வழங்க இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். குரு பகவானுக்கு எப்பவுமே சில இடங்கள் உகந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்க 2, 5, 7, 11 இந்த 4 இடங்களுக்கு குரு பகவான் வந்தா மிகச் சிறப்பான பலன்களை அள்ளி வழங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா குரு பகவான் என்ன சொல்வாரு, தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக பலன்களை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கு இருக்கு எல்லாருக்கும். அப்போ தான் இருக்கும் இடத்தை நசிப்பாரா என்று கேட்டால், இந்த 4 இடங்களுக்கு வரும்போது அவர் அந்த பணியை செய்வதில்லை. நல்ல பலன்களை அள்ளி வழங்குகிறார். ஸோ 2ஆம் இடத்து குரு தற்போது என்ன பலன்களை வழங்க இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஏன்னா உகந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2, 5, 7, 9, 11 இந்த 4 இடங்களும் குரு பகவானுக்கு உகந்த இடம். ஸோ 2ஆம் இடத்துக்கு வரும்போது அவர் தன் குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தனம் குடும்ப வாக்குஸ்தான், தனகாரகன் அவர். தனகாரகன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்றது மிகச்சிறப்பான பலன்களை அளித்தரும். மற்றும் புதனானவர் குரு பகவானுக்கு நட்பு வீடு. சரி, இப்போ அவரோட பார்வைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு பகவான் எப்பவுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான் இருக்கிற மிதுனத்திலிருந்து துலாம் ராசியாக வருகிறது. துலாம் என்பது ரிஷப ராசிக்கு 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்றோம். பார்வை, குரு பார்வை படுறதால அந்த 6ஆம் இடம் புனிதம் அடைகிறது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் இல்லையா? ஸோ அதனால கடன்கள் பெருமளவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன்கள் அடைப்படும் குரு பகவான் பார்க்கறதால. உடல் நலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகள் தானாக மறைவார்கள். நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்க வேண்டாம். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்க பணியிலும் சரி, தொழிலும் சரி, பக்கத்து வீட்டில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அவங்களா ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்பான காலகட்டம் இப்போது குரு பகவானின் பார்வையால், 5ஆம் இடத்து பார்வையால், 5ஆம் பார்வையால் கிடைக்கிறது உங்களுக்கு. சரி, அடுத்தது 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசிங்கிறது ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். குருவுக்கு மூல திருகோணம், சொந்த வீடு அப்படின்னு சொல்றோம். ஆல்சோ 8ஆம் இடம்ங்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ், அந்த இடமும் அதுக்கு உரித்தானது. ஸோ அந்த இடத்த முழு சுபரானவர் பார்க்கறதால நிறைய பேருக்கு இப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆயுள் பலப்படும், உடல் நலம் நன்றாக இருக்கும். வருமானத்திற்கு அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் பெறுவதற்கான மிக சிறப்பான வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கு. ரிஷபராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு குருவோட பயிற்சியால. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலையில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கும். பட்டா ஏதாவது தாமதமாக இருந்தால் வீடுகளுக்கு பட்டா அனைத்தும் இப்போது சரியாகி உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அனைத்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும் 8ஆம் இடத்து பார்க்கறதால குரு பகவான். சரி, அடுத்தது 9ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து அவர் கும்பத்தை பார்க்கிறார். கும்பம் ஹேப்பன்ஸ் டு பி உங்களுக்கு 10ஆம் இடம் ரிஷபராசிக்கு. 10ங்கிறது வருமானத்தை குறிக்கிறது. ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் சொல்றோம், கர்மஸ்தானம் சொல்றோம். ஒரு தனகாரகன் ஜீவனத்துக்கு உண்டான, வருமானத்துக்கு உண்டான இடத்தை பார்க்கறது மிகச்சிறப்பான ஒரு பார்வையாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் சிறப்பாக அமையும், பழைய வேலையில் இருந்தால் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வருமானம் எந்த விதத்துலலாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது அவரது பார்வையால், இந்த 10ஆம் இடத்து பார்வையால். ஸோ அது 9ஆம் பார்வையாக குரு பகவான் படுறது. மேலும் இப்போ தற்போது ராகு பகவானும் அங்கே வர இருக்கிறார். ராகுவை குரு பார்ப்பது மிகச் சிறப்பான ஒரு
செயலாக பார்க்கப்படுகிறது. தற்போது வரை 11லிருந்து இருக்கின்ற ராகு அதே மே மாதம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைக்க ஆன்டி கிளாக் வைஸ்ல போவாங்க ராகு கேது எப்பவுமே. ஸோ ராகு வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வருவார். ஸோ அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கறது மிகச் சிறப்பான விசேஷம். ஸோ ராகுவை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவார், நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி குரு பார்வை உங்களுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணுவார். ஸோ இந்த விதங்களில் பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு 6, 8, 12ஆம் இடங்களை 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கறதால மிகச்சிறந்த அடுத்த 1 இயர் இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல பலன் அடைங்க. அதே 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அதி உன்னத பலன்களை உங்களுக்கு அள்ளி வழங்க இருக்கிறார். குடும்பம் ஏற்படும், குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், குழந்தைகளுக்கு திருமணமாகி பேரம்பேத்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி அனைத்து வித நல்ல பலன்களும் குரு பகவானால் ஏற்பட இருக்கிறது. நீங்கள் அருகில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு நடத்தலாம். மஞ்சள் துணி நவகிரக சன்னதிகளுக்கு கொடுத்து அர்ச்சகர் மூலமாக சாப்பிட சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் தான் நீங்கள் செய்யணும். பரிகாரம்னு சொல்ல முடியாது, அதை விருப்பப்பட்டு பக்தியோடு செய்யணும். அது அந்த இடத்துல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே நம்மளோட சேனலில் சனி பயிற்சி பலன்கள் பற்றி போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், ஷேரிங் அண்ட் comments will be very useful for the subsequent videos. All the best. God bless.